அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறோம். நான் ஒரு அரை கப் தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் முரத்தில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சாச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம் தட்டைப்பயிர். இது பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். நம்ம அப்படியே போடுறத விட வறுத்து போட்டால் நல்லா காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இது பொன்னிறமாக ஆன உடனே நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ இது வேகணும். இதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ காரக்குழம்பு நம்ம தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய் காரக்குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். ஒரு 5 ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 4 பூண்டு நச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம். இது கூட கத்திரிக்காய் நம்ம சேர்த்துக்கணும். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்ச நேரம் வதக்கட்டும். கத்திரிக்காய் எண்ணெயிலே வதக்கி போடுறதால காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் சேர்க்குறேன். இந்த பொடி மிளகு, ஜீரகம், பச்சரிசி, வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம் போட்டு இந்த பொடி ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 5 தக்காளி 5 வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த விழுதும் சேர்த்துக்கலாம்.
மசாலா பச்சை வாசனை வந்து போட்டோம். நம்ம வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் தட்டைப்பயிறு போட்டு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நாங்கள் வேக வச்ச தட்டைப்பயிறு வந்து நல்லா வெந்துடுச்சு. கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம காரக்குழம்புல சேர்த்துக்கலாம். இதில் வந்து கல் இருந்தாலும் இருக்கும், கல் மண் நல்லா கழுவி அப்புறமா போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்மளுடைய கத்திரிக்காய் தட்டைப்பயிறு போட்ட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய கத்திரிக்காய் தட்டைப்பயிறு போட்ட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறீங்க, அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.